பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியுமே 1 மணி நேரம் தேவனோடு கூட நேரம் செலவிடணும். மத்தேயுல 26ஆம் அதிகாரம் 40வது வசனம் இப்படியாக இயேசு கிறிஸ்து அவருக்கு கூட இருந்ததான சீடர்களை பார்த்து இப்படியாக கேட்பார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கிற ஒரு சம்பவத்தை நம்மளால பார்க்க முடியும். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுமே அவரோடு கூட 1 மணி நேரமாவது ஒவ்வொரு நாளும் செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த 1 மணி நேர ஜபம் என்பது ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். தேவன் அவரோடு கூட நம்ம அனுதினமும் 1 மணி நேரமாவது சஞ்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறதுனால நம்மளால முடிந்தவரை ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தை அவருக்கு கொடுக்கிறதுக்கு நம்ம முயற்சிகளை எடுக்கிற ஒரு சிலரா இருக்க வேண்டும். என்னெல்லாம் பண்ணலாம், 1 மணி நேரத்தை எப்படி நம்ம ஆண்டவரோடைய சமூகத்துல செலவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல் பகுதி என்னவா இருக்குன்னா துதிக்கிற நேரம், பிரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். ஒரு 10 நிமிடங்கள் நம்ம ஆண்டவரை நல்லா துதிக்கலாம். நாம ஜெபத்தை துதியோடு ஆரம்பிக்க வேண்டும். ஏன் துதிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதத்துல அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு இடத்துக்குள்ள போகிறோம் அப்படின்னாலே அந்த என்ட்ரன்ஸ் கேட் வழியா, டோர் வழியா தான் போக முடியும். ஜபத்துக்கும் அதே தான் ஒரு மெத்தடா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள நுழையணும்னா துதிச்சுக்கிட்டே தான் நுழையணுமா. நம்மளுடைய ஒரு என்ட்ரன்ஸ் கேட் மாதிரி பிரைசிங் நேரம் இருக்கிறது. அதனால நீங்க எப்ப ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலும் ஒரு 10 நிமிடங்கள் நல்ல ஆண்டவரை துதிக்கணும். எப்படிலாம் துதிக்கலாம் அப்படின்னா என்னன்னா, துதி என்பது தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு பேரு தான் துதிக்கிறதான ஒரு நேரமா இருக்கும். தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய நாமங்கள் என்ன, அவருடைய பெயர்கள் என்ன, அவர் எப்படிலாம் வேதத்துல வெளிப்பட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை குறித்து அவருடைய பெயர்களை குறித்து நம்ம சொல்றதுக்கு பேரு தான் நம்ம ஆண்டவரை துதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 2வது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நன்றி செலுத்துதல், அப்படி இல்லைன்னா ஸ்தோத்தரித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிடங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாத்துக்குமே ஸ்தோத்திரம் செய்யணுமா. ஆண்டவர் செய்த நன்மையோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையோ, ஒரு சோதனையோ, பிரச்சனையோ, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நம்ம ஸ்தோத்திரம் செய்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதமும் தேவனும் எதிர்பார்க்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதுனால, ஜபிக்கிறதுல 2வது ஒரு பகுதி என்ன இருக்குதுன்னா, ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துறது. எதெல்லாம் சொல்லி நன்றி செலுத்தலாம்னா, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார், தேவன் எப்படிப்பட்டவர், அதிசயமானவர், அவர் எப்படிலாம் வேதத்துல அநேகருக்கு நன்மை செய்தார், அதை நாம நினைக்கிறது. தேவன் நமக்கு செய்ததையும் நம்முடைய சுற்றி இருக்கிறவர்களுக்கு செய்த நன்மைகளையும் சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவர்களா இருக்கணும். இந்த நன்றி செலுத்துகிற நேரத்துல நாம ஒரு சில ஸ்தோத்திர பாடல்களை பாடியும் ஆண்டவருக்கு நாம நன்றியை தெரிவிக்கலாம். துதித்தல், ஸ்தோத்தரித்தல். இதை தொடர்ந்து வருகிற 3வது ஒரு பகுதி பியூரிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகிற சுத்திகரித்தல் என்பது ஆகும். தேவனையும் மனிதனையும் பிரிக்கின்ற ஒரு செயலை நாம் பாவம் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்படும் போதுதான் தேவனோடு கூட நெருங்குகிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற முடியும். ஒவ்வொரு மனிதனும் தெரிந்தோ தெரியாமலோ சிந்தையின் மூலமா கூட ஒரு சில நேரங்கள்ல தப்பா யோசிக்கிறது உண்டு, தப்பானபடி செய்கிறது உண்டு. இதுக்காக நாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறை ஜபிக்கும் போதும் ஆண்டவரே, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னித்து இந்த ஜப நேரத்துல உங்களுடைய சமூகத்துல உண்மையாய் செலவிடுவதற்கு என்னை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்திகரிப்பின் ஜபத்தை நாம செய்துட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நாம இருக்கிறவர்களா இருக்கணும். வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சுத்திகரிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். அப்ப இந்த சுத்திகரித்தின் ஜபம் செய்யும் போது என்ன பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லி நம்ம ஒரு 10 நிமிடம் இந்த சுத்திகரிப்பின் ஜபத்தை நம்ம செய்யணும். இது சுத்திகரிப்பின் ஜபம் மாத்திரம் அல்ல, ஜபத்துல ரத்தத்தின் அதிகாரத்தை, ரத்தத்தின் வல்லமையை எடுக்கிற நேரம் என்றும் சொல்லலாம்.
ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமையை சொல்லி, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துல எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தோடைய அதிகாரத்தை அடுத்த 10 நிமிடங்கள் நாம எடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்படி எடுக்கும்போது அந்த ஜெபம் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இது 3வது பகுதி. 4வது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேதம் வாசித்தல், பைபிள் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். 15 நிமிடங்கள் நாம வேதம் வாசிக்கிறதுக்குன்னு ஒதுக்கணும். ஒரு ஆண்டவரை நல்லா துதிச்சுட்டு, ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்லிட்டு, ஒரு சுத்திகரிப்பின் இதயத்தோடு கூட, ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்க என் இருதயத்தை திறந்தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு ஜெபத்தோடு கூட வேதத்தை வாசிக்கும் போது அதற்குள்ள இருக்கிறதான சத்தியங்களை நாம எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இது வேதத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது அப்படின்னு சொல்லிட்டு, வசனம் இல்லாம ஜெபம் மாத்திரம் பண்றவங்களா நாம இருந்தோம்னா அந்த அப்படிப்பட்ட ஜெபம் அருவருப்பான ஒரு ஜெபமா இருக்கும் அப்படின்னு வேதமே சொல்லி கொடுக்கறதுனால நம்முடைய ஜெப நேரங்கள்ல வேதமும் ஒரு பகுதியா இருக்க வேண்டும். வேதத்தை நல்லா முறையா வாசிக்கணும், சரியா வாசிக்கணும், முடிஞ்சா சத்தமா வாசிக்கணும். சத்தமா வாசிக்கிறதுனா நம்முடைய காதுகள்ல கேட்கிற மாதிரியாவது வாசிக்கணும். அடுத்த ஒரு 15 நிமிடங்கள் விண்ணப்பிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட். அதுக்காக தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த ஒரு 15 நிமிடங்கள் நம்ம கிட்ட இருக்கிற ஜெப குறிப்புகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துமா. இப்ப நமக்கு என்ன தேவையோ ஒரு ஜெப குறிப்பாவோ நோட்ல எழுதி வச்சு, ஆண்டவரே என்னுடைய தேவை இதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல உங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்துகிற ஒரு நேரமா 15 நிமிடங்களை நாம எடுத்துக்கணும். ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட இப்படி நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தை நம்ம செலவிடணும். இப்போ ஜெபிக்கும் போது விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் செலவிடும் போது எப்படிலாம் விண்ணப்பங்களை செலவிடலாம் அதை குறித்து சுருக்கமா நான் சொல்றேனே. முதலாவது நமக்காக ஜெபிக்கணும். ஏன்னா நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆரோக்கியத்துக்காக நாம தான் முதல்ல ஜெபிக்கணும். ஆண்டவரே நல்ல ஜெப வீரனா ஜெப வீராங்கனியா என்னை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நமக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக, நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக தேவ சமூகத்துல நாம ஜெபிக்கலாம். 2வது நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்களுக்காக அவங்க பேர்களை சொல்லி நம்ம ஒயிட் ஹவுஸ் பிரேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில 5 பேரை எழுதி கார்டில் வச்சுலாம் ஜெபம் பண்றோம்ல, அந்த ஜெபங்களை நம்முடைய நண்பர்கள் உறவினர்களுக்காக அவங்க பேரை சொல்லி 2வது நாம ஜெபிக்கலாம். 3வது ஊழியக்காரர்களுக்காக, தேவன் தந்த தேவ மனிதர்கள், அவங்களுடைய குடும்பம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா சபையோட எல்லா ஊழியங்கள், சபையின் தேவைகள், இதற்காக நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அடுத்தது சபையார் மற்றும் மற்றவர்கள் சொல்லும் ஜெப குறிப்புகளுக்காக, தெரிந்தவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம். 4வது வந்து பார்த்தோம்னா சபையில இருக்கிற ஒரு சிலர் நம்ம கிட்ட ஏதாவது ஜெப குறிப்பு சொன்னாலும், நம்மளுடைய குரூப்ல டெய்லி வந்து பார்த்தோம்னா ஜெப குறிப்புகள் ஒரு சிலர் போடுறாங்க, அதை பார்த்து, இல்லைன்னா ஒரு சில மற்றவங்க திடீர்னு உங்ககிட்ட இதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும், அப்படிப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக, நமக்கு தெரிந்தவங்க நம்ம ஊர்ல இருக்கிறவங்க அவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். கடைசியா வந்து பார்த்தோம்னா தேசத்தோட தலைவர்களுக்காக, தேசத்துல ஆளுகை செய்கிறவர்களுக்காக, தேசத்திற்காக, இது கடைசியா நம்முடைய இருக்கிற தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நல்ல ஆட்சியாளர்களை தேவன் தரணும். ஆளுகை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து நேரத்திற்கு ஏற்றாற் போல, சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல துரிதமாய் சரியான விதத்துல செயல்படணும். தேசம் நல்ல பாதுகாப்பா எல்லா விதமான அழிவுகள்ல இருந்து மீட்டு காக்கப்படணும்னு சொல்லிட்டு தேசத்திற்காகவும் நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இப்படி நாம விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றதுக்கு நேரமே போறது தெரியாது. ஆண்டவரே நாங்க ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும்.